ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசுமதி அரிசியில் 1 கிலோ பாசுமதி அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது வடி பிரியாணி ஸ்டைலில். அது எப்படி செய்கிறதுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ஷால்லா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீங்கள் 1 கிலோ 2 கிலோ செய்கிறதுக்கு இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம என்னென்ன போடுறோம்னு கரெக்டாக பாருங்கள். இதுக்கு நாங்கள் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நாம் அதாவது 1 கிலோ அரிசி 200 ml கல்லெண்ணெய் நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டோம். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் லவங்கம். எண்ணெய் காஞ்சிச்சு. லைட்டாக பாருங்கள், லைட்டாக பகவாரமாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த டயத்தில் வந்து பட்டை போட்டுடலாம். அடுத்து வந்து ஏலக்காய் போட்டோன்னு பாருங்கள், வெள்ளையாக பாருங்கள் பொரிஞ்சு வரும். அது போட்ட உடனே லவங்கம் ரெடி. பொரிய சத்தம் கேட்கும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் 400 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பாடும் கெட்டு போகாது. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வச்சிடலாம், அவ்வளோ வச்சிடலாம். அதாவது எவ்வளோ தண்ணினா, நார்மலாக 1 கிலோ சாப்பாடு அரிசி வடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். இல்லை கணக்கு வேணால் 3 to 3 லிட்டர் வரையும் நீங்கள் தண்ணி நீங்கள் வந்து அளவு தண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் முன்னாடி ஒரு 1/2 hour ஊற வச்சுருவோம். பாருங்கள், நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், அதாவது 150 கிராம் சின்ன வெங்காயம் நாங்கள் உரித்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் எதுக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நாங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வணக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 minutes அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 100 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் நாம இப்போ ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பத்துலினா அப்புறம் கடைசியாக சேர்த்து. நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கலரும் வந்துடும், உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பட்டை ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம்
தக்காளி 400 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலை இந்த ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை காஞ்சி வச்சுருக்கோம். இது ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை இது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கரையணும், அதுதான் நல்லா டேஸ்ட்டு. தக்காளி முழுசாக வரவே கூடாது. தக்காளி நல்லா கரைஞ்சால் தான் நல்லா ஃப்ளேவரில் டேஸ்ட் இருக்கும். நம்ம சமையல் எப்பவுமே தக்காளி நல்லா கரைஞ்சால் தான், அப்போ தான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி வணங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தயிர் ஒரு 100 மில்லி தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு தக்காளி வணங்கும் போது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அரைக்கை இருக்கும், நிறைய பிடிப்பது ஒரு அரைக்கை கல்லுப்பு. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். தக்காளி வந்து முழுசாக தெரியக்கூடாது. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும், நல்லா கரையணும். இந்த ஸ்டேஜில் சிக்கன், அதாவது 1.5 கிலோ சிக்கன் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். அதாவது உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அப்போ நல்லா வந்து கறியில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். எலுமிச்சை பழம் ஒரு பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசி போட்டிருக்கோம். இதை அப்பப்போ கிண்டி விடுங்க. உப்பு ஒரு கை உப்பு இதில் போட்டிருக்கோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி 1 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜக்கு வந்து 1/2 லிட்டர் ஜக்கு, அதனால நான் வந்து 2 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா நீளமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதை உப்பு பார்த்துட்டு இதை வந்து வடிச்சிடணும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் உப்பு காரம் பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இது உப்பு பார்த்துக்குங்க. ஓகே, உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ லைட்டாக கொஞ்சம் காரம் சேர்த்துக்கணும். இது நல்லா கொதி வந்துருச்சு, சிக்கனை வந்துருச்சு. இந்த டயத்தில் நாம் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு. அரிசி இதில் நம்ம அந்த வடிகட்டின சாப்பாடு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பழைய ஒரு இரும்பு கல், தோசை கல் இருந்ததுனாக்க அந்த கல்லை வச்சுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாப்பாடு போட்டு வச்சுருங்க. கப்புன்னு போட்டு முடியுங்க. வடிகட்டின தண்ணி இருந்தால் அதை அப்படியே தூக்கி அதில் மேலே வச்சுருங்க. சரியா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. லைட்டாக சைடில் புகை வரமாக இருக்கும். அந்த டயத்தில் சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சரியா சிம்மில் வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போது அடியில் வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. சாப்பாடு நல்ல மனமும் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. சாப்பாடு லைட்டாக அந்த மேலே ட்ரை ஆகிற சாப்பாடு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.